பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடாமல் 2 பெண் உறுப்பினர்கள் இந்திய பார் கவுன்சில் நியமிக்கலாம் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு மார்ச் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டின் கீழ் 7 பெண் வழக்கறிஞர்கள் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் 5 பேர் மட்டுமே தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மீதமுள்ள 2 பேரை இந்திய பார் கவுன்சில் நியமிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது சட்ட விதிகளுக்கு முரணானது என வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா by way of co-option nominating 2 members to the Bar Council of India என்பது முற்றிலும் நம்முடைய பார் கவுன்சிலுடைய மாநில பார் கவுன்சிலுடைய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்லாது இட் இஸ் அட்டாக்கிங் தி ஃபண்டமெண்டல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சில். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.